கம்மி பண்ணிருக்கியா? சரி, நல்ல ஒரே லெவலில் அதுக்கப்புறம் பேசி முடிச்சுன்னா நான் Good evening. I'm Sindhu. First, let me apologize for the technical delay we had.
Thank you. Thank you so much for a wonderful rendition we had. நான் நம்ம இங்கே சென்னையில் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுனால தமிழே பேசலான்னு இருக்கேன். Though I'm not, my native language is not Tamil, கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து பேசுவேன். யாருக்காவதும் புரியல அப்படின்னா ப்ளீஸ் டூ மென்ஷன் தேட். பட் நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னு யோசித்தப்போ நிறைய பேச வேண்டி இருக்குது. எதை பற்றி பேசலாம்? என்னோட வேலையை பற்றி பேசலாமா, என் வாழ்க்கையை பற்றி பேசலாமா, என் கனவுகளை பற்றி பேசலாமா அப்படின்னு யோசிக்கும்போது நான் பேசுகிறது 4 பேருக்கு முன்னாடி பேசும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அவங்க வாழ்க்கையில் சின்ன ஒரு உணர்வை, ஒரு நல்ல உணர்வை, இல்லாட்டினா நல்ல எனக்கும் என் வாழ்க்கையில் இதை எடுத்துகிட்டு போய் எனக்கு ஏதாவது என் வாழ்க்கையிலும் நான் அப்ளை பண்ணி பார்க்கலாமே அப்படி ஒன்று விஷயத்தை கொடுக்கறது தானே நல்லாயிருக்கும். இவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் எடுத்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தாலும், இன்றைக்கி ஆடியன்ஸாக இங்கே முன்னாடி உட்காந்துங்க இருந்தாலும், anything we speak, it should make sense, it should be useful, it should be inspiring அப்படின்னு I truly believe. அனாவசிய பேச்சு எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோ குறைக்க ட்ரை பண்ணுவேன் நான். ஆன் தட் நோட் நம்ம டாபிக் வந்து பிரேக் ஃப்ரீ அப்படின்னு சொன்னேன். பிரேக் ஃப்ரீனா என்ன? ஏதாவது வெளிய விஷயங்களா, இல்லை நம்மளே போட்ட வேலிகளா, நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக கல் சேர்த்து பெரிய மலை நம்ம முன்னாடியே வச்சு ஐயோ முன்னாடி போக முடியலேன்னு சொல்கிற மலையை பார்த்து நம்ம பிரேக் ஃப்ரீ பண்ணுறோமா? இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எங்கே, யாரால், எதனால்? இதெல்லாம் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி. ஜஸ்ட் கேன் யூ ஆல் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஜஸ்ட் அ மினிட். எல்லோரும் ஒரு கண்ணு மூடுங்க. ட்ரஸ்ட் மீ, no judgment or anything. I'll just ask you few questions. If you agree, just put your hands up. Illatina, just if you don't agree, just keep it down. எந்த விஷயம் நான் முடிவெடுத்தாலும், எந்த விஷயம் நான் செய்கிறது, நான் ஏன் அந்த முடிவு எடுக்கிறேன், எதுக்காக செய்கிறேன்னு எப்பயாவதும் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஓகே. பண்ணதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுனாலும் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒருத்தங்க கிட்டேருந்து ரியாக்ஷன் கிடைக்கிது. அந்த ரியாக்ஷன் அவங்க தப்பா, இல்லாட்டினா ஏன் தப்பா, இல்லாட்டினா அவங்க சரியா நான் சரியா அப்படின்னு எப்பயாவது அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, கிரேட். இன்னொரு விஷயம், என் வாழ்க்கையில் முன்னாடி பார்த்துட்டு இந்த விஷயங்களெல்லாம் ஐயோ நான் இப்படி பண்ணியிருந்திருக்கக்கூடாது, ஐ ஷுட் ஹவ் டன் டிஃப்ரெண்ட்லி, தென் ஐ வுட் ஹவ் பீன் ஹியர் இன் அ பெட்டர் திங். அந்த மாதிரி எப்பவுமே திரும்பி பார்த்து ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? இல்லை அந்த தப்புலெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், இனிமே நான் என் வாழ்க்கையில் பெட்டராக செய்வேன் அப்படின்னு யோசித்ததுண்டா? எஸ். இந்த கொஸ்டின் இட்ஸ் நாட், ப்ளீஸ் யூ கேன் ஓப்பன் யுவர் ஐஸ். தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. இந்த கேள்விகள் எல்லாம் இட்ஸ் அ காமன் கொஸ்டின் விச் அப்ளைஸ் டு நோ மேட்டர் ஹூ இட் இஸ். எல்லாருக்குமே சார்ந்த ஒரு கேள்வி தான். இதெல்லாம் பேசுகிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு யோசிக்கிறதா இருந்தால், பிகாஸ் வி ஆல் ஹியூமன், த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹூ இஸ் ஷீ டு டிஸ்கஸ் அபவுட் திஸ், வை ஷீ ஸ்பீக்கிங் அபவுட் இட் அப்படின்னு நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணுவோம். இவங்க என்ன சொல்கிறது? நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வர்றதில்லை. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எடுத்தால் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸோட இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிஸி வித் தேட். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங் ஆக்சுவலி. பட் how many can relate to it, how many literally follow that, or how many apply that? I don't know. I get inspired with many things, ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், காமன் மேனாக இருக்கட்டும், இல்லாட்டினா என்ன சுற்றி இருக்கவங்களது பார்த்தே ஐ கெட் எக்ஸைட்டட் அண்ட் க்யூரியஸ். ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேச வர்றது வந்து என் வாழ்க்கையில் நான் விழுந்து எந்திரிச்சு கற்றுக்கிட்ட சின்ன குழந்தையிலேருந்து இந்த திஸ்
age, it's almost 50 years now I've been walking in this earth. So how many times I fell down, why I got up, why I'm still running, what I am running towards. அப்படின்னு என்னோட ஒரு story. If that make you laugh, make you cry, make you think, or if you think, okay, there's something which if she can make it, I can do it. அப்படின்னு ஒரு சிந்தனை உங்ககிட்ட வந்தேன்னா இந்த 45 minutes உங்ககிட்ட நான் பேசுறது it be worth of my time and worth the time for you அப்படின்னு I believe that. Sindhu Puzhakal in the world knows me as a human rights activist, know me as a fraud examiner, know me as a compliance professional, mother of Gayatri, daughter of Mr. Ayyappan and Sushila. So we all have carry all this identity. But who am I? What am I doing? Why I am doing? அப்படின்ற கேள்வி வந்து பார்க்கும்போது I don't know. That's the answer. But every day when I choose, I don't have as a target, but I have chosen a purpose. வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்போம். How it goes, எப்படி அது அமையுமா அமையாதா, that's all comes later. ஆனால் வாழ்க்கையில் ஒரு முடிவு வாழ்க்கையோட பர்பஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு it took me some time. எப்படி இந்த பர்பஸ்க்கு என்ன என்னோட பர்பஸ்ன்னு உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த பர்பஸ்க்கு நான் வர காரணம் இந்த உங்கள்கிட்ட ஒரு கேள்விகள் கேட்டேன்ல, நான் ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் நான் இப்படி பண்ணலை, இப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இதெல்லாம் நடந்துச்சே அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு என்னோட I don't want to go in detail about a thing. Most of my stories are well known. There was an article few years ago in the newspapers and magazines and all that. But just for the audience today who don't know about a little bit of my background is I was the princess of wonderful parents, the most blessed parents I have and wonderful siblings I had. I grew up in a very அப்படியே என்ன சொல்கிறது இளவரசியாக தான் வாழ்ந்தேன். அப்புறம் கல்யாணம் என்ற ஒரு விஷயம் வந்தது. இட்ஸ் வாஸ் அ நியூ ஜேர்னி. வாட் கேன் ஐ சே, இப்போ நான் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நல்ல பிள்ளையாக வளர்த்தாங்க, சொல்கிற பேச்சை பொண்ணாக வளர்த்தாங்க, நல்லா படிக்க வச்சாங்க, டான்ஸ் பாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எது இருந்தாலும் நீ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சொல்லி கொடுத்தாங்க, நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் கல்யாணம் வரும்போது ஒபீடியண்டாக இருக்கணும்னு சொன்னாங்க, சொன்ன பேச்சுக்கு யாரையும் மனசு நோகடிக்காமல் இருக்கணும்னு சொன்னாங்க. I agreed because what my parents say அந்த வேத வாக்கு. I don't know new gens will relate to it. They ask why for everything, but that's how I grew up. So when I was married to a family, I was so excited that I'm having an extended family and all that. But today I can say it was a blessing in disguise, but it was a very misfortunate marriage where I was abused. I was not treated as a human. I had a very, very unpleasant scenarios and situations of 11 years which no woman should go through. But one thing, there was a scenarios where my life was in threatened. My mind and body was in threaten when I say, because I was attacked emotionally, physically, professionally, in every manner by the person who is supposed to protect me and carry me and all that. That's a different story. But every time when that kind of, when we see the other side of the coin, when I was எப்படி ஒரு அப்படியே இளவரசியாக வாழ்ந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து நம்மளை அடிமையாக வைக்கும்போது அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றது நம்ம வீட்டிலேருந்து நமக்கு சொல்லித்தரலாம். அந்த மாதிரி சினாரியோஸ் இருக்குன்னே தெரியாது. Nowadays with all the social medias and stories and movies, we were not prone to that in my era, when before the social media era. I didn't know. So it took me some time to understand, but something kept me, whatever I've been said, useless, waste, you don't know anything, you don't know. I had a lot of titles. But whenever they say that, but there was some narrative going in my mind. உள்ள வந்து சொல்லிட்டே இருந்தது, இல்ல இது இல்ல, நான் அது இல்ல, ஒரு 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 ஃபைட்டர், ஒரு போராளி உள்ள நடந்துட்டே இருந்தது. I think that's why
and that 11 years, though there were 100 times நான் வந்து கிவ் அப் பண்ண ரொம்ப என்ன சொல்கிறது ஐ வாண்ட் டு கிவ் அப் மை லைஃப் ஐ ட்ரை திஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிரேசி ஐ திங்க் எவ்ரிபடி கோ த்ரூ when that kind of a challenge comes you know எதுக்கு வாழணும் then I thought just for him doing something wrong why I should be but in that point of time நான் வந்து இந்த கேள்விகளை கேட்கல ஏன் திருப்பி திருப்பி அந்த தப்பு என்கிட்ட நடக்குது நான் என்ன செய்யலைன்றது எனக்கு யோசிக்கிற அந்த விவேகம் அந்த விஸ்டம் என்கிட்ட இல்லாமல் இருந்தது of course it's because of age I don't want to blame anybody but I let it happen for 11 years from the first time when it happens as an educated girl as a girl from a family with full support I decided to keep quiet and put up with it பொறுத்து போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது ஒரு பயங்கர தெய்வீகமான விஷயம் ஒரு புண்ணியமான விஷயம் அப்படின்னு இட் வாஸ் பீன் ப்ரோக்ராம் டு மீ பொறுத்து போகலாம் எதுக்காக பொறுத்து போனோம் யாருக்காக பொறுத்து போனோம் எதை பொறுத்து போனோம் அப்படின்றது வந்து அந்த விவேகம் இட் டுக் சம் டைம் ஃபார் மீ when I carried my courage அந்த தைரியம் யோசிச்சு எதுக்காக இதை to keep the marriage bonding it's a beautiful thing because I grew up seeing my family and my uncles and aunts their marriage is so beautiful blessed for my concept is that's marriage but I was thinking by me put up with it பொறுத்து போறதுல I can bring into that level concept of a good marriage no it took some time it doesn't apply to everything or everybody adukku you have to first have the self respect உன் காலில் ஃபஸ்ட்டு நீ நின்று நீ உனக்கு மரியாதை கொடுத்து நீ ஏன் இது பண்ணுற இந்த மாதிரி தப்புகளை நீ எதுக்கு பொறுத்து போகிற அதுக்கு எதிர்த்து நிற்காம நீ ஒரு முடிவு என்ன எடுக்கிற ஏன்னா உன் முடிவு தான் உன் பொண்ணோட வாழ்க்கையும் இனிமே இருக்கிற உன்னோட வாழ்க்கைக்கும் ஒரு ஒரு முன்னோடியாக இருக்கும் இல்லைன்னா பொறுத்து போகிறதே ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது நல்லதா இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்தப்போ again a new chapter started for me you might ask so many people still ask me 11 வருஷம்லாம் ஏன் அந்த மாதிரி இருந்தீங்க I don't know that's the way it is I didn't know that's the thing because we don't teach our children we always say ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுவோம் நல்ல பசங்களாக இருங்க கரெக்டாக செய்யுங்க நல்லது செய்யுங்க ஆனால் we never teach there are challenges அது சேலஞ்சஸை விடுங்க அதோட you are a person உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது நம்ம உணர்வுக்கும் மரியாதை இருக்குது நம்ம சரி தப்புன்னு யோசிக்கிற விவேக புத்தி இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோமா இல்லையா என்றது எனக்கு சில டைம் இப்போவும் கேள்விக்குறியாக இருக்குது பிகாஸ் நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் மெனி பீப்புள் அவங்க கான்செப்ட் ஆஃப் சொசைட்டி ஒரு அவங்க கான்செப்ட் ஆஃப் விஷஸ்லேயே வி ஆர் ட்ரைங் டு புஷ் த சில்ட்ரன் டு தேட் but we never teach our children about choices life is full of choices காலையில் எந்திரிச்சு நம்ம குளிக்கணுமா வேண்டாமா இட்லி சாப்பிடணுமா தோசை சாப்பிடணுமா இந்த ட்ரெஸ் போடலாமா அந்த ட்ரெஸ் போடலாமா பைக்கில் போகலாமா காரில் போகலாமா அது ஸோ எவ்ரி மொமெண்ட் இஸ் எ சாய்ஸ் இந்த சாய்ஸஸ் எடுக்கிறது வந்து அது வீட்டில் இருந்தே நம்ம சொசைட்டி இட் கிவ்ஸ் அஸ் ஐடியா ஹவு டு டூ திஸ் சாய்ஸஸ் அப்போ அந்த மாதிரி வளர்த்து வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில் பெரிய பெரிய போராட்டங்கள் வரும்போதும் அங்கேயும் நம்ம சூஸ் பண்ண நம்மளுக்கு we have the right to do the choice because அந்த சாய்ஸ் நமக்கு இருக்குன்னே நிறைய பெண்களுக்கு தெரியாது I'm not just stating about men women I'm just generally for men also I see nowadays more men are suffering than women unfortunately as a woman I have to say that because lot of people put up with it why they are putting up with it it's again they think they don't have a choice we all have a choice it starts from self awareness self respect நான் எதுக்கு நான் சரி சொல்லணும் எனக்கு இருக்கிற அந்த மரியாதை எனக்கு இருக்கிற அந்த தனி உரிமை என்ன உடுத்தணும் என்ன சாப்பிடணும் எனக்கு பிடித்த எந்த வேலைக்கு போகணும் எது படிக்கணும் இது எல்லாமே we have choices yes
That doesn't mean you should be rude and say, I will do only what I want. No, that's not what it means. It means you have to use your wisdom. You have to understand yourself. If I'm going to do this, what I'm going to achieve out of it. இதனால நான் வாழ்க்கையில் என்ன முன்னாடி போகலாம். ஸோ என்னோட வாழ்க்கையில் when I came out, being from abusive marriage to a single parent of 2 children, I focused on my career. Everybody said you should be taking care of, because I had a son who was bedridden, so they said I should leave all this, be with your parents, take care of your children and do something which is manageable in your home. You can't go out and work because you have 2 children, now you're alone. I decided, but my instinct said no. I don't want to bring up my children being a loser mother who's trying to, support the children. Yeah, இந்த நல்ல அம்மாவா அப்படியே குழந்தைங்களே பார்த்துட்டு இருக்கிறது தான் நல்ல அம்மாவா அப்படின்னு ஒரு கேள்வி தோணுச்சு. ஆனால் குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கறவ தான் அப்பா அம்மாவாகவும் இருந்து நான் நல்ல வாழ்க்கை கொடுக்கறது தான் ஒரு அம்மாவா என்ற ஒரு சாய்ஸ் எனக்கு அங்கே வந்தது. ஸோ ஐ சூஸ், I have to be happy, I have to be healthy, I have to be financially independent. So I support my children so that they have a better. Then a mother nurturing, yes, that part might be missing, but I have to do that sacrifice and focus on my career. So I will be the example of no matter what, you get up and fight and make a better living than what you were. So I don't want to be அந்த அப்யூசிவ் அந்த அடிமையான வாழ்க்கையிலேருந்து இன்னொரு அடிமையான வாழ்க்கைக்கு போக விருப்பம் இல்லை, என் காலிலே நிற்கணும் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஸோ ஃப்ரம் தேர் அங்கே தான் என்னோடய ஃப்ராட் எக்ஸாமினர், என்னோடய ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டேன்னா ஃப்ராட் எக்ஸாமினர். அப்படின்னா ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட், கார்ப்பரேட் கம்பெனி உள்ள எல்லாம் திருட்டு நடக்காமல் இருக்கிறதுக்கான என்னெல்லாம் பாலிசி எல்லாம் பண்ணணுமோ அது திருட்டு வந்தேன்னா அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இதுதான் ஒரு சிம்பிளிஃபைஸே. ஐம் அ CFE சர்டிஃபைட் ஃப்ராட் எக்ஸாமினர்னு சொல்லுவாங்க, கம்ப்ளைன்ஸ் ப்ரொஃபஷனல்னு சொல்லுவாங்க. இந்த வேலைக்கு வந்தப்போ கூட எகெயின் இட் வாஸ் அ சாய்ஸ். கம்பெனி புதுசாக அமெரிக்கன் கவர்மெண்ட்லேருந்து புது கான்ட்ராக்ட் கிடச்சி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறவங்கள நாங்களே படிக்க வச்சு உங்களை கம்ப்ளைன்ஸ் ப்ரொஃபஷனலாக ஆக்குறோம் அப்படின்னு. அந்த டைமில் ஐ வாஸ் ஜஸ்ட் அ லீகல் அசிஸ்டண்ட். அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு எல்லோரும் மாதிரி நான் நினச்சி எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க, நிறைய பேர் அட்டெண்டே பண்ணலை. எனக்கு அது படித்தப்போ அது அந்த கேள்விகளும் அதோட ஆன்சர்ஸும் எனக்கு ரிலேட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சது நான் இது பண்ணினேன். சர்ப்ரைசிங்லி அந்த டெஸ்ட்டில் ஐ காட் அ குட் மார்க்ஸ். அந்த கம்பெனி வாஸ் ஸோ கிரேட்ஃபுல். என்னை வாஷிங்டன் டிசிக்கு அனுப்பி இன்றைக்கி நான் 21 இயர்ஸாக இந்த கம்ப்ளைன்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுக்கு ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் த ஆர்கனைசேஷன் ஹூ சென்ட் மீ தேர். அப்படி தான் நான் ஃப்ராட் எக்ஸாமினர் இல்லாட்டினா ஒரு கம்ப்ளைன்ஸ் ப்ரொஃபஷனல் ஆனேன். எகெயின் இட் வாஸ் அ சாய்ஸ். அமெரிக்காவுக்கு குழந்தைங்களை விட்டுட்டு அங்கே போய் வேலை பண்ணிகிட்டே படிக்கணும். தெரியாத ஊர், ஒன்றுமே தெரியாது, என்ன படிக்க போகிறோம், இந்த ஃப்ராட் எக்ஸாமினர்னா என்ன, கம்ப்ளைண்ட்ஸ்னால் என்ன, ஐ ஹாவ் நோ ஐடியா. ஐ மீன் என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா மாஸ்டர்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் PhD in Bharatanatyam. It's nothing to related to legal at all. But I made a choice. I had an opportunity. I thought, this is a choice. I made a choice. I went there. It was tough. படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த சர்டிஃபிகேஷன் 4-5 வாட்டி கூட எழுதி அந்த சர்டிஃபிகேஷன் கிடைக்காத நிறைய பேர் இருந்தாங்க. பட் சம்திங், ஐ திங்க் த ட்ரைவ் ஆர் த தாட் ஆஃப் பீயிங் அ சிங்கிள் மதர், ஆர் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் காட்ஸ் கிரேஸ், வாட் எவர் இட் இஸ், ஐ got my certification the first time I appeared in their exam. And then my journey started as a professional. ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆனா ஜாலியாக போய் ஆஃபீஸில் உட்கார வேலை கிடையாது இந்த ஃப்ராட் எக்ஸாமின்னா. நான் ஈராக் ஆப்கானிஸ்தானில் வார் இருந்த டைமில், ஈராக்கில் வார் நடந்த டைமில் அங்கே போய் தான் என்னோடய வேலையே இருந்தது. பாம்பு போட்டால் இன்றைக்கி உயிர் பிழைக்குமா இல்லையா, நம்ம திரும்பி வருவோமா இல்லையா தெரியாத இடங்களில் தான் வேலை பண்ணினேன். ஆனால் till this day I'm standing in front of you and talking. God has been very kind to me. I'm so blessed person that there was a challenge in every aspect. What is this little Indian doing here? What is this little lady doing here? What does she know? Where does she come from? Why she is doing here? First அதுதான் கேட்பாங்க. வெள்ளைக்காரன் நடுவில் என்ன மாதிரி ஒரு 5 அடி 2 இன்ச்சு இருக்கவங்க
நீ எப்படி வேலை பண்ணணும், நீ பண்ணுற வேலை சரியில்லை, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு சிரிப்பாக இருந்தது முதல்லாம். They didn't take me seriously at all. It took some time. It really took some time. அது அந்த என்னோட வேலை பண்ணுறதே, சாதாரண வேலை பண்ணுறதே எனக்கு ஸ்ட்ரகிளாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அங்கே மனித கடத்து, ஹியூமன் டிராஃபிக்கிங் சொல்லுவாங்க, லேபர் டிராஃபிக்கிங் சொல்லுவாங்க, அந்த விஷயத்துலலாம் நான் பார்த்தேன். அங்கே எப்படி அவங்களையெல்லாம் அடிமையாக வச்சுருக்காங்க, அவங்க போடுற சாப்பாடுலேருந்து அவங்க படுக்க தூங்க கூட, அவங்க பாத்ரூம் போகிறதுக்கு கூட வசதி இல்லாமல் எப்படி லேபர்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு பார்க்கும்போது I could relate myself to that. And today I always tell everybody, I think God put me that 11 years of training. When I went to the Baghdad as a compliance officer and in the labor camp, I'm watching people being treated almost like how I was in my own home. I could relate to them. Those thousands of men. ஒரு கேம்ப்லையும் 7,000 men were there. அவ்வளோ பேர் அங்கே நம்ம ஊர் பசங்க, நம்ம தேனி இந்த சின்ன சின்ன கிராமத்துலேருந்து அமெரிக்கா வேலை தரேன்னு சொல்லிட்டு லட்சமாக கொடுத்து வேலைக்கு வந்த பசங்க அங்கே வந்து அந்த பேசிக் என்ன சாப்பிடணும் எங்கே தூங்கணும்னு கூட இல்லாத இருக்கிற ஒரு தருணம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு ஒரு 10 years ட்ரைனிங் கொடுத்தது. I could relate to them. Then I just thought, அங்கே பார்த்துட்டு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி எனக்கு போக தோணலை. Something in me, I just thought I have to do something about it. அதுக்காக இவங்களுக்கு எப்படி உதவி பண்ணலாம் ஆரம்பித்த ஒரு விஷயம். 7 years my effort literally put my life in a line. அதுக்காக நான் நிறையா பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், போராடி இருக்கேன், கத்தியிருக்கேன், அழுதுருக்கேன். திருட்டுத்தனமாக லேபர் கேம்ப்லாம் நுழைஞ்சி இன்டர்வியூ ரிப்போர்ட் 7 வருஷம் அதுக்கு பின்னாடியே இருந்தேன். எனக்கு மேலே இடத்துலேருந்து என்னை சாகடிச்சிடுறேன்ற ஒரு த்ரெட் இருந்தது. வீட்டிலலாம் தெரியவே தெரியாது இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நான் வேலை பண்ணுறேன்னு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, அவனை அவ்வளோதான் காலி பண்ணிடுவாங்க, ஏன்னா நீ லேபர் கான்ட்ராக்ட் இதில் தான் நீ கை வைக்கிற, அவங்க 100ல் 200ல் 300% ப்ராஃபிட் பண்ணுற ஒரு ப்ராஃபிட்டை தான் நீ நிறுத்த போகிற. இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. ஐ திங்க் யூ ஷுட் கோ பேக் ஹோம். பட் I didn't want to let it go because I thought if I went through all that and I am the first Indian woman to be there in a labor camp and God has shown me what it is, shouldn't I be doing something about it? Oh, I'm lucky. நான் வாஷிங்டன் டிசியில் கிடச்சி நான் ஃப்ராட் எக்ஸாமினராக நான் இங்கே வந்தேன்னு அந்த பெருமையோடு I just thought that's a purpose. In that point of time, that was my purpose. ஒரு சிங்கிள் மதராக குழந்தைங்களுக்காக நல்ல லைஃப் பண்ணுறோன்ற பர்பஸ்லேருந்து my purpose became to fight for these men who are nobody to me, but they were everybody to me. That point of time, they were my brothers. They were the fathers who I can relate to. They were the uncles I know. They were young boys, 17 and 18-year-old little kids like my son's age. I could relate to them. So lo behold, 7 வருஷத்துக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஒபாமா கிட்ட அந்த என்னோட ரிப்போர்ட் பேஸ்டாக அந்த லா மாற்றி அதை அமெண்ட் பண்ணுற வரைக்கும் நான் விடலை. என்னதான் இருந்தாலும் இதுலேருந்து எனக்கு 5 பைசா எல்லோரும் கேட்டாங்க, இதில் உனக்கு 5 பைசா கூட வராதே, உன் வாழ்க்கையே உன்னோட லைஃபே த்ரெட்டில் இருக்கே, இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஃபண்டெல்லாம் கிடைச்சதா, நீங்கள் இதுக்காக போராடினீங்களே ஏதாவது கிடைச்சதா அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ இட்ஸ் சர்டன் திங்ஸ் maybe because of me, I'm a person think more through my heart than my brains, I think. But I did apply my brain. I made a very good report. I did submit that. And September 20th, 2012, President Obama signed the executive order and it was amended. Did anything change because of that? All that 7 years of effort I put in, மனுஷ கடத்து நின்றுடுச்சா, லேபர் டிராஃபிக்கிங் நின்றுடுச்சா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை. But I have raised the voice against it. I stood up for it. I didn't put up with it. I didn't force them to put up with it. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் அங்கே போய் நான் பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து அதெல்லாம் இப்படி தான் நீங்கள் பொறுத்து தான் போகணும், பரவாயில்ல உங்கள் கால் உடைஞ்சாலும் கை உடைஞ்சாலும் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுனால இல்லை, யூ ஷுட் ஃபாலோ கம்பெனி பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். It would have been good. I wouldn't disturbed anybody. But I did what I did and I'm proud, but I'm still sad because in the
பிரசிடென்ட் ஒபாமா அதில் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் தயாராகி லாஸ்ட்டாக ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. காங்கிரஸ் அண்ட் ரிப்பப்ளிகன்ஸ் ஒரு பெரிய ஹாலில் உட்காந்து எல்லா பெரிய விஐபிஸ், ஆர்மி ஜெனரல், ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டேஜில் இருக்காங்க. நான் வந்து என்னோட எக்ஸிக்யூட்டிவ் அந்த என்னோட ரிப்போர்ட்டை படிக்கணும். ஒரு 45 minutes ரீட் இருக்குது, ஆல் த டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் நான் பார்த்தேன், அதுக்காக என்னெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டேன் என்னோட ரிப்போர்ட். இந்த 45 minutes என்னோட ரிப்போர்ட் படிச்சுட்டு அந்த மிஸ்டர் கோடி அந்த மைக் எடுத்துட்டு ஒரே ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. These many years, these many men were denied the God-given rights. Why no men speak up? Why a woman is here today to talk about this? இவ்வளோ வருஷமாக கடவுள் கொடுத்த ஒரு என்ன சாப்பிட்ணும், என்ன தூங்கணும், நான் எங்கே இது பண்ணுறோன்ற கடவுளாக கொடுத்த ஒரு உரிமைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருந்து ஒரு ஆளுங்க, there were almost 42,000 men in that point of time in the labor camp. அவங்க யாருமே ஒன்றுமே சொல்லலையே, நீங்கள் வந்து ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி தான் மிஸ்டர் கோடி கேட்டார் என்கிட்ட. அப்படியே தலையில் பெரிய இதை வச்சு அடித்த மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த தருணம் வரைக்கும் நான் எப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா, பார்த்தீங்களா அந்த வெள்ளைக்காரங்க நம்ம ஊருக்காரங்க மாதிரி, நம்ம ஊருக்காரங்கன்னா இந்தியன்ஸ், ஸ்ரீலங்கன்ஸ், நேபாளிஸ், ஆஃப்ரிக்கன்ஸ், ஃபிலிப்பைன்ஸ், ஆல் த தேர்ட் கண்ட்ரி நேஷ்னல் தே கால் இட், அந்த ஊர்லேருந்து வந்த லேபர் ஃபோர்ஸஸ். ஏன் அவங்கெல்லாம் கேட்கல? அப்போ தான் நான் யோசிக்கிறேன், இவங்கெல்லாம் நம்மளை இப்படி அடிமையாக வச்சுக்கிறது ஏன் யாரும் சொல்லலை? நான் இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டதில்லை. எங்கள் ஊரில் நான் நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன், எனக்கு படுக்க நல்ல இடம் வேணும், எனக்கு டாய்லெட் போகிறதுக்கு எனக்கு தண்ணி வேணும், எங்கள் வீட்டில் என் குழந்தை அம்மா அப்பா நல்லா இருக்காங்களான்னு ஃபோன் பண்ணுறதுக்கான உரிமை எனக்கு வேணும், என்னை மனுஷனாக நடத்துறதுக்கான ஒரு தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு ஏன் யாருமே கேட்கல? அப்படி ஏன் அவங்க கேட்கல அப்படின்ற கேள்வி அப்போ தான் என் மனசில் வந்தது. That was the day I decided, when America decided to give me citizenship. I was nominated for the Hero Award. அதெல்லாம் வேணான்னு சொல்லி நான் திருப்பி இந்தியாவுக்கு வந்தது அது ஒரு காரணம். ஏன்னா அந்த கேள்வி என்னை வெறும் not only as a compliance professional, it awakened a spiritual question in me. Where did my men or my countrymen lose their basic understanding of who they are? யார் நான் எந்த ஊர்லேருந்து வரேன், எனக்கான உரிமைகள் என்ன? ஏன் நம்ம யாராவது ஒரு வெள்ளைக்காரனை பார்த்தோன்னே அவன் முன்னாடி நம்ம அடிமையாக அவன் சொல்கிறதுக்கு எஸ் சார் நம்ம சொல்லி பழகி வந்தனாலையா, நம்ம 200 வருஷம் யாராவது அடிமையாக இருந்தனாலையா தெரியல. அது நம்ம உள்ளே இருக்கா ஒரு அடிமை அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வந்ததுனால திரும்பி வந்து அதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் my next citizen of this country, I never been ever citizen of this country, I never been ever proud. I used to fight with all the people when our own Indians back in US used to be all the people when our own Indians back in US used to be நம்மள இந்தியாவை பற்றி கேவலமாக பேசுறது, இங்கே இருக்கிற குறைநிறைகளை மத்தியும் பேசும்போது கேவலமாக பேசுறது, இங்கே இருக்கிற குறைநிறைகளை மத்தியும் பேசும்போது சண்டை போடுவேன் அப்படிலாம் இல்லை, நம்ம நாட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை, நம்ம நாட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ அதெல்லாம் மற்ற ஊருக்காரங்க நம்ம ஊரை பற்றி பெருமையாக பேசும்போது அதோட இருக்கிற ஆஸ் எ என்ஆர்ஐ அதுக்கு இருக்கிற சந்தோஷம் எனக்கு வார்த்தையால் நிகரில்லை. ஸோ அந்த பர்பஸில் வந்து இப்போ நான் என்னோட பர்பஸ், என்னோட வாழ்க்கையோட இந்த பயணத்தை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, nothing was easy, nothing was given me in a plate, nothing was guided or nothing was there was a book I can read and do it. It's a challenge. இங்கே இருக்கிற எல்லாருக்கும், என்னை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில் நான் இது எனக்கு மட்டும் தான் நடக்குது, நான் தான் செய்கிறேன் இல்லை, நீங்கள் எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் சின்னதாவோ பெருசாவோ இந்த மாதிரி தருணங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி நீங்கள் அதை எடுத்துட்டு, அது எப்படி நீங்கள் அந்த சேலஞ்சை எடுத்து எப்படி முன்னாடி, ஏன்னா இஃப் யூ ஆல் ஆர் ஹியர் வாட்சிங் இன் யுவர் ஃபோன் ஆர் த்ரூ ஹியர் லைவ் ஆர் வாட் எவர் இட் இஸ், எல்லாருமே லைஃப்பில் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதில் சில பேர் அவன் இப்படி பண்ணிட்டான், அதனால அவங்க புரிஞ்சிக்கல, அது இல்லை இது இல்லை. there are people who have lot of excuses, who have lot of blaming games, who are pure lazy, who are very comfortable zone.
they have no ambition or no purpose. இந்த மாதிரி கேட்டகரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட எனக்கு என்ன சொல்ல வேணும்னா, nobody have promised. கடவுள் நம்ம அங்கேருந்து வரும்போது உனக்கு அப்படியே ராஜா ஆரம்பிச்சதுலேருந்து நீ இந்த உலகத்துலேருந்து போகிற வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை தரேன்னு தந்ததே கிடையாது. ஸோ இந்த தைரியம், இந்த பர்பஸ் எடுக்கிறது இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, இட்ஸ் த்ரூ த செல்ஃப் அவேர்னஸ். நான் யார், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் என்ன முடிவு எடுப்பேன், இந்த மாதிரி சேலஞ்சஸ், இந்த மாதிரி ஆளுங்க நல்ல ஆளுங்க நம்ம ஆஸ் அ உமன், ஆஸ் அன் இந்தியன் உமன், எவ்ரி ஸ்டெப் ஆஃப் மை வே ஐயா நீ இல்லை அப்படி இல்லை நீ இப்படி அப்படி எப்பவுமே நம்மளை ஒரு ப்ராக்கெட்குள்ளேயே தள்ளறதுக்கு ஈவன் டில் டுடே. When I said I'm going to speak about break free and all that, you know, நான் அவனுக்கு வந்து என்னோட போஸ்ட் அனுப்பிச்சப்போ he said, oh, he shared it in his thing. He said, ladies, you all should make use of this opportunity. So he thinks about me sharing about this thought, it fits for the ladies. When it comes to life choices, when it comes to life challenges, when it comes to வாழ்க்கையோட எப்படி ஜெயிக்கணும், இல்லாட்டினா நம்ம வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் எடுத்து நம்ம முன்னாடி போகிறதுல அதில் ஆண் பெண் வித்தியாசமே கிடையாது. நான் ஒரு பெண்ணுன்றனால என்னோட டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ், ஆண்களுக்கு டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருக்குது. இங்கே நான் இந்த ஜென்ரலி பிரேக் ஃப்ரீன்னு நான் என்ன சொல்ல, வாட் ஐ மென்ட் பை தட் டேர்ம் இஸ், நம்மளா என்னால் முடியாது, இதனால அதனால அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, this is what it is, this is what the country thinks, this is what other things. I never even a moment I thought, if God has given me the wisdom, God has given me the knowledge, and I look around, I learn, if my decision seems to be right, it is right, and I'll move forward with it. Yeah, mostly it might not be the success route, but I know what I'm doing. I'm self-aware. இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி இந்த challengesல what should I be doing it? How should I take it forward? How should I not never give up? ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆரம்பிச்சு ஆறாவது ஐயா அது நல்லா இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று ஒரு ட்ரெஸ் பண்ணி அங்கே போனோன்னா ஐயா இது நல்லா இல்லைன்னா we get frizzled. It's a natural thing. That's okay. Okay, let me go and change. Okay, விழுந்துட்டேன், நான் இப்போ ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிக்கு விழுந்துட்டோம், ஐயோ அதோட அங்கேயே உட்காந்து அழுவோமா, இல்லை நம்ம எந்திரிச்சு will again start it. I'm as a dancer, I have done lot of mistakes on the stage, but I get up and do it. So not giving up is something which I think comes through the self awareness. Na கொஞ்சம் யோசிங்க, என்ன பேச நம்ம we all are very reactive. யாராவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கான பொறுமையாக இருக்காது. அவன் சொல்ல வரத்துக்கு முன்னாடியே நம்ம பதில் இங்கே முதல்ல யோசிச்சுருப்போம். அவன் என்ன சொல்கிறான், எதுக்காக சொல்கிறான், எந்த இதுலேருந்து அவங்க சொல்கிறான் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்காது. We already have decided what answer we should say, how to react to it. We are more reactive, we are not actually responding to it. அப்போ இந்த ப்ராப்பராக அவங்க நம்ம உள்ளே இருக்கிற சத்தம் வெளியே இருக்கிற சத்தம் எப்பவுமே கொஞ்சம் சைலண்ட்டாக நம்ம கேட்க ஆரம்பிச்சேன்னா, ஐ எம் நாட் சேயிங் மெடிடேட்டிங், இஃப் எனிபடி இஸ் டாக்கிங் இட் in that moment, listen carefully, try to listen carefully, understand what is happening around, why they are saying it, practice compassionate, practice understanding. நான் அந்த இப்போ நான் சில டைம்ல எல்லாம் நீங்களும் நானும் எது இருந்தாலும் டக்குன்னு சிலது வந்து ஆல்வேஸ் ட்ரை டு புட் யூ இன்சைட் த ப்ராக்கெட், எப்பவுமே இப்படி தான் இருக்கணும்னு அது நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கும். பட் ஒன்ஸ் யூ லேர்ன் டு கீப் தட் நாய்ஸ் அவுட் அண்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப், அது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸாக மெடிடேஷனாக பண்ணுறதா இல்லாட்டாலும் சும்மா பேசாமல் உட்காந்து ஒரு பாட்டு போட்டுட்டு நான் இப்படி பேசினேன், இன்றைக்கி பேசினேன், இதில் பண்ணேன், இது கரெக்டாக, இது சரியா, அந்த ஒரு அனலிட்டிக்கல் ஒரு தாட்டே இருக்கிறது வந்து செல்ஃப் அவேர்னஸ், விச் வில் ரியலி வில் என்ஹான்ஸ் யுவர் லைஃப் சாய்ஸஸ். It will definitely will help you on the great successes. And as of what my dream, இப்போ என்னோட புது பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற விஷயம் தான் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கி நம்ம நிறைய என்ன பார்த்துட்ருக்கோம், நிறைய பெண்கள் சூசைட் பண்ணுறாங்க, நிறைய குழந்தைங்க சூசைட் பண்ணுறாங்க, நிறைய பிஸ்னஸஸ் ஆரம்பித்து 3 மாதத்துலேயே கிவ் அப் பண்ணுறாங்க. மேரேஜ் கூட ஜஸ்ட் வித்தின் ஃபியூ மந்த்ஸ் they are giving up their relationships. So all these people just wanted it quick. Nobody is taking even a moment to think and analyze and making the right choices என்றது என்னோட கருத்து, என்னோட observationல. Maybe I'm right, I'm wrong, but this is my personal opinion. So it's my humble request to all the friends. பிரினா, நீங்களே ஒரு வலையை போட்டு அது உள்ளே இருந்து ஐயோ ஐயோன்னு கத்துறதுல அர்த்தம் இல்லை. அது உடைச்சி எறியுங்க,
அதுக்கான வழிகள் என்ன, வாழ்க்கையில் we have thousands of choices, ஒன்று இல்லாட்டினா இன்னொன்று இருக்குது. டோன்ட் கிவ் அப். ஒரு தோல்வினால் இங்கே தோத்தவன் தான் முன்னாடி ஜெயிச்சு இருக்கான். நீங்கள் எந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக பாருங்கள். ஐ எம் நாட் எனிபடி யூ டேக் ஆல் த பீப்புள். நம்ம இந்த காலத்தில் சக்ஸஸ் சொல்கிறது பணம் இருக்கிறவங்ககிட்ட தான். நாட் நெசஸ்லி தட்ஸ் அ சக்ஸஸ். பட் even if that people, if you ask, whoever, they have fallen down, they have failed 1000 times, where they are standing now. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு என்னோட சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். ஸோ பிரேக் ஃப்ரீ. உங்களுக்கு தடை நீங்கள் மட்டும்தான். அப்போது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எதனால் நான் இப்படி தடையை போட்டிருக்கேன்றது நீங்கள் யோசிங்க. அதை பிரேக் பண்ணுங்கள், வெளியே வாங்க. வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.